இந்த நக்கீரர் கதையெல்லாம் படிச்சது இல்லையா நீங்க? நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றமே. எனக்கு தப்புன்னு தோணுச்சுனா நான் அப்படிதான் கேள்வி கேட்பேன். அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி. எனக்கு வந்துட்டு இந்த 36,000 சப்ஸ்கிரைபர் இருந்தப்பவே 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்த டெக் சூப்பர் ஸ்டார், 40 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்த டெக் பாஸ் ஏஜென்சின்னு எல்லாரையும் கேள்வி கேட்டேன். எனக்கு அதை விட கம்மியா 13,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தப்போ 18 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்த ஏ2டி சேனல்ல கேள்வி கேட்டேன். எனக்கு சப்ஸ்கிரைபரே கிடையாது, 0 சப்ஸ்கிரைபர்ஸ். அப்பவே அவரோட சேனலை விட அதிக சப்ஸ்கிரைபர் வச்சிருந்த சிந்திங்கன்னு கேள்வி கேட்டேன். இந்த விஷயம் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு, இப்போ இதை பேசினா நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் பேக் டாரண்டோட இது வரைக்கும் நான் வீடியோ போட்டதே கிடையாது. ஆனா இதெல்லாம் பண்றவங்க தான் நாங்கெல்லாம் மேல இருக்கோம், நாங்க லீடிங் இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வரைக்கும் எத்தனை இன்ஃபுளுசர்ஸ் இந்த ஏஜென்சிஸ் பத்தி எல்லாம் பேசுனாங்க? பல பேர் இன்னும் வந்துட்டு அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்காங்க. தமிழ்நாட்டோட நம்பர் 1 இன்ஃபுளுசர் சைனால யாராவது தும்னா இந்தியாவில் கொரோனா வந்துருச்சும் பாரு. ஆனா அவர் இந்த இஷ்யூல ஆளே காணும், ஒரு வார்த்தை பேசல. ஏன் பேச மாட்டாரு? ஏன்னா அவரே ஒரு ஏஜென்சி தான், என்சோலாஸ். அவரே அவரோட வீடியோஸ்ல பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணா பெய்ட் ப்ரொமோஷன் போட மாட்டாரு. இப்படி பெரிய பெரிய இன்ஃபுளுசர்ஸே பேச பயப்படுற ஒரு விஷயத்தை பத்தி நான் ஏன் பேசணும்? இவ்வளவு ஏன் இந்த பதவி பறி போற மாதிரி வந்துட்டு பதறாரு இல்லையா லீகல் இன்ஃபுளுசர் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார். நான் வந்துட்டு பீப்புள் பேச சொன்னதுனாலதான் மிஸ்டர் சுதர்ஷனுக்கு சப்போர்ட்டா வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இதே மக்கள் தான் உங்களை சிந்திங்கநாயன் பத்தி பேச சொன்னாங்க. எடுத்து பேசிட்டீங்களா? இல்லையே. நடுவில் சிந்திங்கநாயன் பத்தி ஒரு போல் வச்சிங்க. அதுல கிட்டத்தட்ட 12,000 பேர் ஓட் பண்ணாங்க. 88% பேர் எஸ்ன்னு தான் ஓட் பண்ணாங்க. எடுத்து பேச வேண்டியதானே? ஃப்ரீக்வன்சி இனிமேல் இப்படிதான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடியாவது யோசிப்பேன், இந்த இஷ்யூ எடுத்து பேசினா அட்டென்ஷனுக்காக வியூஸ்க்காக அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு. ஆனா இனிமே